ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஈஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு மில்க் நம்ம எடுத்துக்கலாங்க. அதாவது நம்ம 2 அரை கப் எடுத்துருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1-2 மணி நேரம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து ½ அன் ஹவர்லேயே ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு ஃப்ளோர், அதாவது மைதா எடுத்திருக்கோம். 2-2.5 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஈஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து எடுத்துருக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், அதாவது பட்டர் இருந்தாலும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா உருட்டிட்டு திரும்ப இது ஆக்டிவேட் ஆகணும். அப்போ நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1-2 மணி நேரம் வைக்கலாம். இப்போ நல்லா வந்து மாவு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக வந்துடுச்சு. இதை வந்து திரும்பவும் நல்லா பெசரி விடணும். நல்லா வந்து பக்கவாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க சாஃப்டாக. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு அதை வந்து அழகாக இந்த மாதிரி பேனில் ஃபுல்லாக அடிக்கிடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக அடிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒட்டிட்டு சூப்பராக வரும் நம்மளுக்கு பாவ் பண்ணு. இப்போ வந்து இன்னொரு பவுல்லையுமே வந்து நம்ம லைட்டாக ஆயில் தடவி எக்ஸஸ் மாவையும் நம்ம அதில் தடவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு 1-1.5 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து உங்களுக்கு எலும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன் மைக்ரோவேவ் ஓவன் அப்படிங்கிறதுனால. நீங்கள் உங்களுடைய ஓவனுக்கான டைமிங் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆயில் மேலே தடவாதனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. இது வந்து லைட்டாக நம்ம ஆயில் தடவி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாவ் பண்ணு.